வணக்கம். உலகின் மிக பழமையான 7 மொழிகள் என்கின்ற அட்டவணையில் நம்முடைய தமிழ் மொழியும் ஒன்றாக இருக்கின்றது. நமக்கு கையில் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய மிக பழமையான நூல்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவையாக அவைகள் இருக்கின்றன. நமது கைகளுக்கு கிடைக்காமல் போயிருக்கக்கூடிய நூல்களின் எண்ணிக்கையும் ஏராளம் என்று கூறலாம். 2300 ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மக்களால் இயற்றப்பட்ட அந்த பாடல்களில் சொல் இனிமை, பொருள் நயம், கருத்து செறிவு, நிலங்களை 5 திணைகளாக பிரித்து முதல், உரி, கருப்பொருள் என்றும் அகம், புறம் என்கின்ற ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைப்பை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றை பிற மொழிகளில் காண்பது அரிது. இது தமிழுக்கே உரித்தான ஒன்று. இவ்வாறு கிடைக்கப்பெற்ற பாடல்களை கொண்டு தொகுக்கப்பட்ட நூல்களை நாம் 17 மேல் கணக்கு என்று கூறுகின்றோம். அதாவது 8 தொகை நூல்களும் 10 பாட்டுமாகிய மொத்தம் 18 நூல்கள். அவற்றை சங்க இலக்கியம் என்ற பெயராலும் அழைக்கின்றோம். இந்த பழமையான நூல்களில் நிறைய சிறப்பு செய்திகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் தனித்துவமானவை. இன்று நான் உங்களோடு அவற்றில் இருக்கக்கூடிய சில சிறப்பு செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பழங்காலத்தில் தமிழர்கள் எந்த ஒன்றையுமே உன்னிப்பாக உற்று நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவ்வாறு உன்னிப்பாக கவனித்த ஒன்றை தங்களது பாடல்களின் மூலமும் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அவ்வாறுதான் இந்த செய்தியும். அதாவது தமிழில் நெருஞ்சி என்கின்ற ஒரு மலர் இருக்கிறது. இந்த மலருக்கென்று ஒரு தனித்துவமான பண்பு உண்டாம். அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய சுடராகிய அந்த கதிரவனின் இயக்கத்தை, போக்கை, திசையை நோக்கியபடியே தனது முகத்தை வைத்திருக்குமாம் இந்த மலரானது. இந்த செய்தி அகநானூற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுடரொடு திரிதரும் நெருஞ்சி போல என்கின்ற ஒரு தொடர் வருகிறது. இந்த செய்தியை பிற்கால நூலான சீவக சிந்தாமணி உறுதிப்படுத்துகின்றது. நீள் சுடர் நெறியை நோக்கும் நிறை இதழ் நெருஞ்சி பூ போல என்கின்ற தொடர் மூலம் இந்த செய்தி உறுதிப்படுத்தப்படுகிறது. அதாவது கதிரவனின் திசையை நோக்கியபடியே இந்த மலரானது இருக்குமா. பொதுவாக நமக்கு தெரிந்தது இன்று சூரியகாந்தி என்று ஒரு மலர் இருக்கிறது. இந்த மலர் எப்பொழுதும் கதிரவனை நோக்கியபடியே இருக்கும். ஆனால் பழங்காலத்தில் நெருஞ்சி என்கின்ற இந்த மலரானது கதிரவனை நோக்கியபடியே இருக்கும் என்கின்ற ஒரு தகவலை நம்முடைய முன்னவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். 2வது சிறப்பு செய்தி இல்லம் என்று அழைக்கப்படக்கூடிய தேற்றா மரத்தை குறித்து. இல்லம் என்றதும் பொதுவாக நம்முடைய நினைவுக்கு முதலில் வருவது வீடு என்பதாகும். பழங்காலத்தில் இல்லம் என்கின்ற சொல்லானது ஒரு மரத்தையும் குறிக்க பயன்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்று நாம் தேற்றா மரம் என்ற பெயராலும் அழைக்கின்றோம். இந்த மரத்திற்கும் ஒரு சிறப்பு பண்பு உண்டு. அதாவது ஒரு களம் அல்லது ஒரு குடம் அல்லது ஒரு பானையை எடுத்துக்கொண்டு அதனுடைய உள்புறத்தில் இந்த தேற்றாமர விதை அல்லது கொட்டையை நன்கு தேய்த்து வைத்துவிட்டு அதற்குள் கலங்கிய நீரை ஊற்றினால் அது தெளிந்த நீராக மாற்றித்தரும். இந்த செய்தியானது நம்முடைய பழந்தமிழ் நூலான கலித்தொகையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. களஞ்சிதை இல்லத்து கால் கொண்டு தேற்ற கலங்கிய நீர் போல் தெளிந்து நலம் பெற்றால் என்கின்ற ஒரு குறிப்பு வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த தேற்றா மரமாகிய இல்லம் என்கின்ற மரத்தை குறித்து ஒரு பழமொழி ஒன்றும் உள்ளது. இல்லம், அதாவது இல்லம் என்கின்ற மரம். இல்லம் இல்லத்தில் இருக்க இல்லாதது இல்லை. சற்று வியப்பாக இருக்கிறது. பழங்காலத்தில் கலங்கிய நீரை இவ்வாறு இல்லம் என்கின்ற மரத்தின் விதைகளை பயன்படுத்தி தெளிந்த நீராக மாற்றியிருக்கிறார்கள். 3வது சிறப்பு செய்தி கரும்பு பூ. பொதுவாக நாம் எல்லோரும் கரும்பு பார்த்துருப்போம். கரும்பினுடைய பூவை மிக சிலர் தான் பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. கரும்பின் பூ வெண்மை நிறத்தில் இருக்குமா, மென்மையாக, அதாவது பஞ்சு போன்று இருக்குமா. கரும்பு இனிப்பு சுவையுடையது. அதனுடைய பூ மனம் வீசாத ஒரு பூவாம். பழங்காலத்தில் மனம் என்பதை நாற்றம் என்ற சொல்லால் அழைத்திருக்கின்றார்கள். ஒரு மலர் நன்கு மனம் வீசக்கூடியது அப்படின்னா நாரும் மலர் என்று அழைத்திருக்கின்றார்கள். ஒரு மலர் மனம்
அற்றது, மனம் வீசாதது அப்படின்னா அதை நாரா மலர் என்ற பெயராலும் அழைத்திருக்கின்றார்கள். இந்த கரும்பினுடைய பூ நாரா மலர். இந்த கரும்பின் பூவை ஒரு உள்ளூர் குருவி தன்னுடைய பெட்டை குருவி முட்டை இடுவதற்கு கூடு கட்டும் பொழுது அந்த கூட்டின் உள்புறத்தில் கொண்டு வைக்குமா. அந்த குருவிக்கு மென்மையாக இருப்பதற்காக என்கின்ற ஒரு செய்தி வருகிறது. தேம்பொதி கொண்ட தீம்கழை கரும்பின் நாரா வெண்பூ கொழுதும் உள்ளூர் குருகி துள்ளு நடை சேவல் சூழ்முதிர் பேடைக்கு ஈணில் இழைய அப்படிங்கிற ஒரு தொடர் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கிறது. கரும்பினுடைய பூவை குருவிகள் கூடு கட்டும் போது அதனுடைய உள்புறத்தில் வைக்குமா. இவ்வளவு ஒரு இனிமையான செய்தி. 4வது சிறப்பு செய்தி இரும்பு. இரும்பை குறித்து நிறைய செய்திகள் நம்முடைய பழந்தமிழ் நூல்களில் நிரம்ப கிடைக்கின்றன. நான் இங்கு இரும்பை உவமைகளாக பயன்படுத்தியிருக்கக்கூடிய 3 செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக நமக்கு தெரிந்தது எருமை மாடு பார்த்துருப்போம். அதனுடைய கொம்பு தடித்ததாக இருக்கும் மற்றும் கருமை நிறத்தில் இருக்கும். இப்படி தான் இரும்பு வடித்து அந்த செய்யப்பட்ட இரும்பு எப்படி இருக்கிறது தடித்த இரும்பு அப்படின்னா எருமை மாட்டில் இருக்கக்கூடிய கொம்பு போன்று கருமை நிறத்தில் இருக்கிறதாம். கொம்பு என்பதை பழங்காலத்தில் கோடு என்ற சொல்லாலும் அழைத்திருக்கிறார்கள். இரும்பு இயன்றன்ன கருங்கோட்டு எருமை. இரும்பு எப்படி இருக்கிறது அப்படின்னா எருமை மாட்டில் இருக்கக்கூடிய அந்த தடித்த கருமையான கொம்பு போன்று இருக்கிறதாம். கருங்கோட்டு எருமை ஒரு அழகான உவமை. மற்றொரு உவமையில் ஒரு காணவனுடைய கை இரும்பு போன்று வலிமையாக இருக்கிறதாம், காய்த்து போய் இருக்கிறதாம் கருமை நிறத்தில். இரும்பு வடித்தன்ன கருங்கை காணவன் என்று வருகிறது. 3வது ஒரு உவமையில் ஒரு இரளை மான் இருக்கிறது. அதனுடைய கொம்பு பெரிய கொம்பாக இருக்கிறது, கருமை நிறத்தில் இருக்கிறது. அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ தான் இரும்பை அப்படி வடித்து முறுக்கி திருக்கி விட்டது போன்று இருக்கிறதாம். இரும்பு திரித்தன்ன மாயிரு மறுப்பின் என்று ஒரு தொடர் வருகிறது. மறுப்பு அப்படின்னா கொம்பு, இரு அப்படின்னா கருமை நிறத்தை குறிக்கும், இருளை குறிக்கும், மா அப்படின்னா பெரிய என்று பொருள். இரும்பு திரித்தன்ன மாயிரு மறுப்பின். எவ்வளோ ஒரு அழகான உவமை இரும்பை குறித்து. 5வது சிறப்பு செய்தி. பொதுவாக நமக்கு தெரிந்தது புலி யானையை வேட்டையாடும் அல்லது கொன்றுவிடும். ஆனால் நம்முடைய பழந்தமிழ் நூல்களில் யானை புலியை கொன்ற செய்தி நிறைய இருக்கின்றன. ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு புலி யானையை வேட்டையாட முயற்சி செய்கிறது. அந்த யானைக்கு மிகுந்த சினம் உண்டாகி தன்னுடைய பெரிய கையாகிய துதிக்கையால் அந்த புலியை கீழே போட்டு மிதித்து கொன்று விடுகிறது. புலியை கொன்ற பிறகும் யானையினுடைய சினம் தணியவில்லை. அன்று இரவு முழுவதும் அது காட்டிற்குள் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து எழுப்புகின்ற அந்த ஒலியானது இடி முழக்கத்தை போன்று இருந்தது என்று ஒரு தொடர் வருகிறது. இரும்புலி தொலைத்த பெருங்கை யானை வெஞ்சின உருமின் உரரும் அப்படிங்கிற ஒரு தொடர் வியப்பாக இருக்கிறது. 6வது சிறப்பு செய்தி. பழங்காலத்தில் தமிழர்கள் கடல்ல காற்றின் போக்கை திசையை அறிந்து பெரிய களம் நாவாய்களை ஓட்டியிருக்கிறார்கள். ஒரு செய்தி புறநானூற்றில் வருகிறது. சோழன் கரிகால் பெருவழத்தானை பற்றியது. வெண்ணி குயத்தியார் இவ்வாறு பாடுகின்றார். கரிகாலா, நீ எந்த வழியில் வந்திருக்கிற தெரியுமா? உன்னுடைய மூதாதையர்கள் யார் தெரியுமா? கடல்ல காற்றின் போக்கை இயல்பை அறிந்து அதற்கேற்ப பெரிய பெரிய நாவாய்களை ஓட்டியவர்களுடைய வழித்தோன்றல் நீ அப்படின்னு ஒரு தொடர் வருகிறது. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு ஒரு தொடர் அதற்கு சான்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கடல் வழியாக வணிகங்களையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு சான்று முச்சிரி அலெக்சாந்திரியா வணிக உடன்படிக்கை. அதாவது சேர நாட்டில் இருக்கக்கூடிய முசிறி துறைமுகத்திலிருந்து ஒரு தமிழருக்கும் எகிப்தில் இருக்கக்கூடிய அலெக்சாந்திரியா என்கின்ற நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரேக்க வணிகருக்கும் இடையே நடந்த ஒரு வணிக உடன்படிக்கை. இது எகிப்தில் கண்டறியப்பட்டு இன்று ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரியா என்கின்ற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய வியன்னா என்கின்ற பகுதியில் ஒரு அருங்காட்சியகத்தில் வைத்திருக்கிறார்கள். இது 1ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என்றும் கண்டறிந்திருக்கிறார்கள். அதாவது இந்த உடன்படிக்கை
பாப்புரஸ் தாளில் எழுதப்பட்டிருக்கிறது. முசிறியிலிருந்து மிளகு, நறுமணப் பொருட்கள், தந்தம் போன்றவற்றை ஏற்றுமதி செய்த செய்தி அங்கு நிரம்ப பெற்றிருக்கிறது. இதை குறித்து நான் ஏற்கனவே ஒரு காணொளி ஒன்று வெளியிட்டிருக்கிறேன். காணாதவர்களுக்காக கீழே இணைப்பும் தருகின்றேன். சற்று வியப்பாக இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.